ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். ஆரம்பத்திலே உங்களுக்கு சூரியகாந்தி பூச்செடியோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நீங்கள் தோட்டம் இப்போ தான் போட போகிறீங்க அப்படின்னா கூட சரி, இல்லை இதுக்கு முன்னாடி தோட்டம் வச்சு நிறைய வருஷம் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் கூட தெரிஞ்சிக்காத விஷயங்கள். எனக்கு நர்சரியில் நான் நிறைய நர்சரிங்களுக்கு போகிறது உண்டு. எனக்கு தேவையான செடிகள் தேடி தேடி வாங்குறது உண்டு இல்லையா? அப்போது அங்கேருந்து நிறைய டிப்ஸு நான் கேட்டு வாங்கிக்குவேன். அதே மாதிரி எங்கள் வீட்டு தோட்டக்காரங்க இருக்காங்க, அவங்க கிட்டேருந்தும் நிறைய டிப்ஸு நான் எப்பொழுதும் தெரிஞ்சுட்டு உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறது உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், எக்கச்சக்கமான ரோஜா கலெக்ஷன் வந்திருந்தது. நான் நர்சரி இந்த வாரம் போயிருந்தேன். சூப்பரான நிறைய ரோஸ் கலெக்ஷன், மற்ற வெரைட்டிஸ் எல்லாமே இருந்தது. சாமந்தி, அதே மாதிரி கனகாமரம், மஞ்சள் கனகாமரம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் போகக்கூடிய நர்சரி தாங்க. இவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இவங்க கொடுக்குற உரங்கள், டிப்ஸு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நர்சரியில் எப்படி பூக்குதோ அதே மாதிரி உங்களுக்கும் பூக்கோங்க. நல்ல பிரைட்டான கலரில் பெரிய பூக்களாக பூக்கும். காய்கறி செடிகள் எப்படி பார்த்து வாங்கிறது, பழமரக்கன்றுகள் என்ன வாங்கினா நம்ம ஊருக்கு நல்லா காய்க்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோஜா செடி எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம ஒரு நர்சரிக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே முதல்ல தேடி பார்க்கறது ரோஜா செடி இருக்கா, சாமந்தி செடி இருக்கா அப்படின்னு பூ கலெக்ஷன் நிறைய பேர் தேடுறதுண்டு. அந்த வகையில் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா பூக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ரோசஸ், 7 டேஸ் ரோசஸ்ஸு, நம்ம நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ், இது எல்லாமே ரொம்ப நல்லா பூக்குங்க. நீங்கள் வாங்கும்பொழுது ஒரு 30 ரூபா ரோஜா செடி வாங்குறீங்க, ஒரே ஒரு கன்று தான் இருக்குது, அதில் ஒரு இலை ஒரு மொட்டு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய செடிகள் அப்போ தான் அதை பதியம் போட்டு ஒட்டு கட்டி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே மண்ணில் வச்சோம் அப்படின்னா உடனே பூ பூத்துடணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. அதுவும் சீசன் வெயில் காலமாக இருக்கும் பொழுது அந்த செடி நம்மளை விட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டுங்க, நீங்கள் ரீபாட் பண்ணும் பொழுது. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. எல்லா சேனல்லையும் ஓப்பனாக சொல்லிட மாட்டாங்க. உங்களுக்கு என்கிட்ட என்ன மிஸ்டேக்லாம் இருந்தது, நான் எப்படிலாம் கேர் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். அடுத்ததான் இந்த ரோஜா செடிகள் எப்படி பார்த்து வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொட்டிங்களில் இருக்கோ இல்லை ஒரு கவரில் இருக்கிற ரோஜா செடினா கூட மேக்ஸிமம் ஒரு 4-5 பூ பூத்தா மாதிரியோ இல்லை மொட்டுக்கள் இருக்கா மாதிரியோ நீங்கள் பார்த்து வாங்குங்க. சில நேரம் பூக்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா செடி உங்களுக்கு பார்த்த உடனே நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குது. செடி நோய் தாக்குதல் இல்லை, பூச்சி தாக்குதல் இல்லை. நோய் தாக்குதல் அப்படின்னும் பொழுது இலைப்புள்ளி நோய், இலைகள் ரொம்ப சுருண்டு போய் அந்த காம்பு பகுதிங்கள்லாம் இருக்கு இல்லையா, கருகாமல் இருக்கணும். கீழே அந்த மூட்டு பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த இடங்கள்ல எந்த விதமான பூச்சி தாக்குதல் இருக்கான்னு பாருங்கள். இது மாதிரி இல்லாமல் மண் அதில் இருக்கிறது எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, தண்டு கருப்பு இல்லாமல் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். எந்த வித ரோஜா செடி வாங்கினாலும் சரி. இப்போ சாமந்திக்கு போடலாங்களா? சாமந்தி பூச்செடி எல்லா சீசனுக்கும் நல்லா வளரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நாட்டு சாமந்தி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வருங்க. இதில் அந்த பிங்க்கு, பர்பிள் கலர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட நம்ம நாட்டு வெரைட்டிஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். ஹைப்ரிட்னு போகும்பொழுது குச்சி குச்சியாக நட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது எப்போ எடுத்து பதியம் போட்டாங்க கூட தெரியாது. நீங்கள் பார்த்து வாங்கும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். அதே மாதிரி செடிகள் ஆரோக்கியமாக இருக்கா, தொட்டியில் இருந்தால் கூட ரேட்டு நம்ம காசு அதிகமாக கொடுத்து வாங்கும்பொழுது கூட செடியை நம்ம நல்லா பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டிப்ஸுங்க. நம்ம செடிகள் வாங்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லேயே ஒரு கடையில் இருக்கிற ரேட்டு அடுத்த கடையில் கண்டிப்பாக இருக்காது. எல்லா கடைகளும் கொஞ்சம் ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். செடியோட ஹைட்டை பொறுத்து இருக்கலாம். செடி நல்லா தளன்னு இருக்குது அப்படின்வாங்க. இந்த வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் புதுசாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸை பார்த்தீங்கனாலே என்ன மாதிரி நான் கேர் கொடுக்குறேன், எப்படி எந்த செடிகள் பார்த்து வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய இடங்களில் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நதியாவட்ட செடியை எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஒரு இடத்துல 30 ரூபா இருக்கும், ஒரு இடத்துல 40 ரூபா இருக்கும். சில இடங்களில் இது ஒரு அடுக்காக பூக்கக்கூடியது, இல்லை 2 அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வாங்குங்க. அப்புறம் பழமரக்கன்றுகள் போகலாங்க. நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்க போகிறீங்க அப்படின்னா பழமரக்கன்றுகள் ஒட்டு கட்டினதாக நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வளங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடி ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமாக இருந்து காய்ச்சிட்டு இருக்க மரத்துலேருந்து ஒட்டு கட்டி எடுத்து நமக்கு கொடுக்கறதால ஏற்கனவே காய்ச்சிட்டு இருக்க செடின்னும் பொழுது அதில் இன்னும் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் வச்ச உடனே 6 மாதத்தில் காய்க்கும் அப்படின்றாங்க இல்லையா, அதுதாங்க ஒட்டு கட்டின செடி. இல்லை நீங்கள்
நார்மலாக விதை போட்டு முளைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, ரேட் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். நாற்றே ஒரு ரூ. 30 இருக்கும், ரூ. 50 இருக்கும். சின்ன செடியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 இல்லைன்னா 5 வருஷத்துக்கு மேலே தான் காய்க்க ஆரம்பிக்கும். சில இடங்கள்ல இதையுமே சொல்லிடுறேன், இது ஒட்டு கட்டின செடி தாங்க, எங்களுக்கு தெரியும், நான் வாங்கி போய் வைங்க அப்படின்னு கூட நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்குமே காய்க்கிறதுக்கு 4, 5 வருஷம் ஆச்சு. நீங்கள் அதை பார்த்து அந்த செடியில் ஒட்டு கட்டுருக்க இடத்த பார்த்து கண்டிப்பாக வாங்குங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எல்லா விதமான நர்சரியில் நிறைய டிப்ஸு உங்களுக்கு சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனால் நான் போகிற இடங்கள்ல நான் கண்டிப்பாக கேட்குறது உண்டு. இந்த செடிங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, என்ன மாதிரி கேர் கொடுக்குறீங்க, தண்ணி எப்படி விடுறீங்க அப்படின்னு கேளுங்க. அப்போ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். கேட்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் போகிற இந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த செடிக்கு எப்படி வைக்கணும் அப்படின்றத கிளியராக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. மண் கலவை ரொம்ப களிமண் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எடுத்துகிட்டு போய் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய செடி வச்சிங்க அப்படின்னா வேர் அந்த அளவுக்கு சீக்கிரம் போகாது. மண் வந்து நல்லா இலகுவாக இருக்கணும், பொல பொலன்னு இருக்கணும். அதுக்காக கொக்கோபீட் அதிகமாகவும் கொட்டக்கூடாது. நீங்கள் மழை காலத்தில் கொக்கோபீட் அதிகமாக சேர்த்துருக்கும் போது தண்ணி சத சதன்னு இருந்து செடியை நம்ம பறி கொடுக்கறதுக்கு கூட நிறையா வாய்ப்பு உண்டு. மண் கலவைன்னும் பொழுது எல்லாமே திடமாக இருக்கணும். நீங்கள் வேப்ப முன்னாக்கு போட்டாலும் சரி, செம்மண் போட்டாலோ இல்லை ஆற்று மணலோ தொழு உரம் போட்டால் கூட கரெக்டாக போடணும். அந்த ரேஷியோவில் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் செடிகள் நல்லா வளரும். மண்கலவை ரெடி பண்ணி ஒரு 10 நாளைக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல தண்ணி தெளித்து மட்டும் நீங்கள் வச்சுட்டே வாங்கலேன். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அந்த மண்கலவைக்கு நல்லா செடி ஆரோக்கியமாக வளருங்க. இந்த வெயில் சீசனில் எந்த ஒரு செடி ரீபாட் பண்ணாதீங்க. முக்கியமாக ரோஜா செடியை நான் சொல்லிடுவேன். அடுத்ததான் நான் நர்சரி உங்களுக்கு ஓவரால் சுற்றி காட்டுறேன் இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய செடிகள் எவ்வளோ தலைன்னு பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், மஞ்சள் கனகாமரம் தான் சூப்பராக இருக்குது. ஒரு தொட்டிக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி சாமந்தி பார்த்தீங்க, ரோஜா செடி, இன்னும் நிறைய கலெக்ஷன். சுகர் துளசி சொல்லுவோம் இல்லையா, சீனி துளசி, அந்த ஸ்டேவியா அப்படின்னுவோம், அந்த செடியும் வந்திருந்தது. அதுக்கு அடுத்ததாக இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்திருந்தது. ரொம்ப சூப்பராக அழகாகவே இருந்தது. நர்சரிங்களில் பொறுத்த வரைக்குமே செடி உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடங்கள்ல எப்பொழுதும் கெமிக்கல் தாங்க யூஸ் பண்ணுறது உண்டு. நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் நான் இயற்கை முறைக்கு மாற்றி நான் வளர்க்க போகிறேன், மீனமில கொடுக்க போகிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த செடி அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக வளர்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸு என்னுடைய தோட்டத்தில் எப்படி இருக்குதோ உள்ளது உள்ளபடி நான் எப்பொழுதும் கொடுக்கறது உண்டு. நர்சரியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான பூச்செடிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. இவங்ககிட்ட ஆன்லைன் சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. கொரியர் சர்வீஸ் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.